Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஜூசியான சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இதுக்கு நான் 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். அவ்வளவுதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 30 நிமிஷம் போல நல்லா ஊறட்டும். அடுத்து நம்ம சிக்கன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி. இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது கூட ஒரு பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி. இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது போல நல்லா திக்கான பேஸ்டா இருக்கணும். அவ்வளவுதான், நம்மளுடைய சிக்கன் மசாலா ரெடி. ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை உள்ள சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கன் மசாலா நான் 4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சிடுங்க. 15 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். 15 minutes later. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. நல்லா டேஸ்டியாக இருக்குது, ஜூஸியாக வந்திருக்கு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.